ஒழிக்கணுமா? வணக்கம் வணக்கம். காலை நேர வணக்கம். வியாழக்கிழமை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குருவாரம். உருளைக்கிழங்கு வேக போடணும் அவனுக்கு. உருளைக்கிழங்கு பொரியலா? ஆமாம். ஓ, உனக்கு தான் உருளைக்கிழங்கு பிடிக்குமே. உருளைக்கிழங்கு பொரியல். ஏன் வலிக்கணும்? உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்காது. வலிக்கணுமாக்கு பிடிச்ச பொரியல் எது? எனக்கு எதுவுமே பிடிக்காது. பொரியலே பிடிக்காதா? பிடிக்காது. இதில் ராஜபிரியன் அவங்க ஃபேமிலியில் போட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு அவங்க மாமியார் சொல்லுது, நீங்கள் பொறுப்பெடுத்துங்கப்பா அப்படிங்குது. உடனே சரி சரி அத்தை நானே வாங்கிட்டு வர சொல்கிறேன். எப்போ நீங்கள் தானே அத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன் அத்தை, வர சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி நான் வெளியே வரேன். ராஜபிரியன் வெளியே வந்த உடனே ஏதோ பொருள் ஒன்றை கிட்ட வாங்கிட்டு வர சொல்கிறாடி, இது என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஃபோனில் குறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அது சொல்லுது, ஃபிஷ் ஃப்ரை வாங்கிக்கிங்க. ஃபிஷ் ஃப்ரையா? சரி, அடுத்து அது என்னது, உருண்டை 2 உருண்டை வாங்கிக்கிங்க. மட்டன் உருண்டை 2 வாங்கிக்கிங்க. அப்புறம் மீன் இது அது என்னது, இறால் கொஞ்சம் வாங்கிக்கிங்க அப்படிங்குது. உடனே அவங்க மாமியார் கேட்டுக்கிட்டு வந்து, என்னடி வெறும் நான்வெஜ்ஜாக சொல்லிக்கிட்டு இருக்க, இது நீங்கள் தானே அதை சொன்னீங்க, படைச்ச உடனே எடுத்து சாப்பிட்றலாம், சாமிக்கு படைச்ச உடனே எடுத்து சாப்பிட்றலாம்னு சொன்னீங்க, அதனால தான் நம்ம நைட்டுக்கு வந்து அந்த படையிலே சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கு வந்து புதுசாக சமைக்க வேண்டாம், 2 வேலையாக்காத 1 வேலையாக ஆக்கிடு அப்படின்னு அத்தை சொல்லியிருக்கா. சரி நம்ம நைட்டுக்கு இதை சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு இதை அப்படிங்கிறதுக்காக சொல்லிவிட்டேன் அத்தை அப்படின்னு. உடனே அப்புறம் அவன் சொன்னேன், என்னடா இது அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாளட விநாயகர் சதுர்த்தி, இங்கே வந்து என்னடா நான்வெஜ் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்னு இருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அவன் ராஜபிரியன் சொல்கிறேன், ஏய் சைவமா சொல்லிட்டு அப்படிங்கிறேன். சரி சைவமா சொல்லுன்னா சொல்லுது, ஓ நைட்டுக்கு சாப்பிட்றது சைவமா, அப்படின்னா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பானிபூரி ஒரு பிளேட் வாங்கிக்கிங்க அப்படிங்குது. அவங்க அம்மா ஒரு அரை விடுறா அவர் ராஜபிரியனை, என்னடா வளர்த்து வச்சிருக்க உன் பொண்டாட்டிய. உடனே அவன் சொல்கிறேன், அம்மா நீங்கள் தானே பார்த்து கட்டி வச்சிக்க, அவன் இப்படி கேட்குறான்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கேன். அப்புறம் நல்லா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. அது மாதிரி அழைப்பு மாமா பொண்டாட்டி அதுவும் அப்படித்தான் பண்ணுவோம். ஆயுத பூஜைக்கு இருக்கும் மட்டன் குழம்பு வைக்கும் அன்னைக்கு. ஆமா, அப்போ அவங்கெல்லாம் பாரு எப்படி இருக்கான்னு, அவங்களுக்கு அந்த இதோட இம்பார்ட்டன்டே தெரியல. நாங்கெல்லாம் சைவம் சமைச்சு சாம்பார் வச்சு இதும்போம், அது அப்பதான் மட்டன் குழம்பு வைக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் பேரும் பேச்சு கல்யாணம் பண்ணி எல்லாமே நடந்துச்சு. என்ன ஆமா, என்ன குறைச்சலா இருக்கு. அப்புறம் வலிக்கணும் மேலேயே என்ன சமைக்க போறீங்க? உருளைக்கிழங்கு மசாலா. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆமா, லெமன் சாதம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு உனக்கு. லெமன் வச்சிருக்கீங்களா? லெமன் எங்க வீட்டில் காய்ச்சதா வெளியே வாங்கினது? வெளியே லெமன் எங்க வீட்டில். லெமன் செடி வச்சிருந்தீங்களே, வைக்கல? அது வெறும் முள்ளு முள்ளா இருக்கு. நைட்டு இடிக்கி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா மம்மி, என்னாச்சு? இடிக்கி? ஆமா, அது மளிகை ஜாமான் மாசத்துக்கு. மளிகை ஜாமான் மட்டும் மாசத்துக்கு இருக்கிறது போக மீதி வாங்குறது 4500 ரூபாய்க்கு வாங்குதுப்பா. இருக்கிறது போகன்னா இப்போ பேலன்ஸ் இருக்குமே போன மாதம் வாங்கினது, அது கொண்ட கடலை எல்லாம் கொஞ்சம் இருக்கான், அதெல்லாம் போக மீதி வாங்குறதே 4500 ரூபாய்க்கு வாங்குது. நம்மளுக்கு அவ்வளோதானே மம்மி வரும்? நம்மளுக்கு அவ்வளோ இங்கே வரும். நம்மளுக்குலாம் இப்போ வந்து என்ன மாதத்துக்கு தீர்ந்து போயிடுச்சுன்னா என்ன வாங்குவோம்? இப்போ கொண்ட கடலை 2 லிட்டரு இருக்குன்னு மொத்தம் 4 லிட்டரு எண்ணெய். ஆமாம், இப்போ நம்மளுக்கு மாத பொருள்னா இப்போ 2-3 வாட்டியாக வாங்குறோம்ல, 2-3 வாரமாக பொட்டுக்கடலை வாங்குறோம், கடலை பருப்பு வாங்குறோம், துவரம் பருப்பு வாங்குறோம். அப்படி வருமா? ஆமாம், எல்லாருக்குமே வரும் தானே செய்யும். 4000 நமக்கு அவ்வளோதான் வராது போய். அவங்களுக்கு கூட தான் வருது.
இல்லை மம்மி, இப்போ போன இந்த மாதம் வந்து துவரம் பருப்பு வாங்கியிருக்கான், தீர்ந்து போச்சு. அடுத்த மாதம் வந்து நம்ம துவரம் பருப்பு கடையில் வாங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ரேஷன்ல போடுற பருப்பு வச்சுக்கிட்டு மீதி 1/2 கிலோ ஏதோதான் வாங்குவோம் நம்ம. ஆமாம், இப்போ அது தீர்ந்து போச்சு, எல்லாமே தீர்ந்து போச்சுன்னா அதுக்கு வாங்கி தானே வேணும். அது மாதிரி கொண்டக்கடலை, அது மாதிரி கடலை பருப்பு, கொண்டக்கடலை எல்லாம் வாங்குது, அவ்வளவும் வாங்குது. அது 4000 ரூபாய்க்கு வாங்க, நமக்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு இது கூட வராது மாசம். அவங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இத்தனை ரேஷன் வச்சுதான் சோறு பிடிக்கிறது, அதுவும் இல்லாம 4000 ரூபா வருது மேய்ச்சலும் மட்டும். திரும்பி பண்றத பார்த்தா கொஞ்சோண்டு தான் பண்ணும், அது கிண்டுறதெல்லாம் பார்த்தா வெஞ்சன குழம்பெல்லாம் கொஞ்சோண்டு தான் கிண்ணும். ஆமா சொல்லிருக்கீல்ல, ரொம்ப 4 பேருக்கு வச்சுக்கிட்டு ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ணாது. ஆனா எப்படி இவ்வளவு செலவாகுதுன்னு தெரியல. அதுவும் அங்கே வந்து விலை போடுவான். இந்த மூணாறுல ஜாம மலை மேல கொண்டாந்து விற்கிறனால மூணாறு கொஞ்சம் மலை இருக்கு. மூணாறு ஆனா எந்நேரமும் குளிர் மாதிரியே இருக்கு மம்மி. அப்படிதான் இருக்கு. அப்புறம் மீன் நேற்று எங்கே போனீங்க? நேற்று நைட்டு வந்து கல்யாணக்கார வீட்டுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணக்கார வீட்டுக்கு போனா அங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. அது பாத்தீங்கன்னா நேற்று போன பங்காளி வீட்டுக்கெல்லாம் அது இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையில. அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆவலாக நேற்று பிரித்து பார்த்தோம். அதுல பணம் கிடக்கு இருக்கு என்னமோ. ஆமா 10 ரூபா பணம் வேற கிடக்கு. இங்கே கட்டுங்க பரவாயில்ல. இந்த 10 ரூபா காந்தி தத்தா 10 ரூபா காந்தி தத்தா காயின்ஸு. அது அப்புறம் பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்தில் கொடுத்த கல்யாணக்கார வீட்டுக்கு கொடுத்தது. அந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணுறோம். இந்த தட்டா? ஆமாம், தட்டு டம்ளர். தட்டு நல்ல சில்வர் தட்டு, நல்ல வெயிட்டாக நல்லா இருக்கு. மூஞ்சி தெரியுதா? தட்டுன்னா பார்க்கையில மூஞ்சி தெரியணுமா? ஆமாம், அப்படி இருந்தால் தான் பல பலன்னு உள்ள தட்டா. தட்டு சில்வர் தட்டு ஃப்ரெண்ட்ஸ், கோழி முட்டை சைஸ் வாட்டம் தட்டு. இது 6 டம்ளர். அது ஏன் 6? தெரியல, 6 டம்ளர் கொடுத்துருக்கா. ஒரு ஆளுக்கு 2 28 கேஜ் 6 டம்ளர். ஆர்கே நம்ம போட்டுருக்கு. ஒரு 2 3 இப்படி தரலாம். 6ன்னு அது என்ன கணக்கு? இது ஒரு 300-400 ரூபா வந்திருக்கும் இந்த தட்டு. இது 2 சேர்த்தா 300 ரூபா வந்திருக்கும் கண்டிப்பா. இதெல்லாம் நல்ல ஸ்டீலாக தான் இருக்கும். இது போறவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்பவும் தருவாங்களா? ஆமா, எப்பவுமே கொடுப்பாங்க. அது மாதிரி விநாயகர் சதுர்த்திங்கிறது பல பேருக்கு இதுவாக இருக்கு மம்மி. நான்வெஜ் நிறைய பேருக்கு தெரியாது விநாயகர் சதுர்த்திங்கிறது. நான்வெஜ் சமைக்குது எந்த காலத்துக்குள்ளே. நீங்கள் எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்களா ஒரு 7 மணிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 6:15-6:30க்கு போயிட்டு அங்கே 7 மணிக்கெல்லாம் போயிட்டோம். போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம். பங்காளி வீட்டுலாம் கோலம் போட்டாங்க. இது வரவேற்கிற கோலம் ஒன்றும், அப்புறம் மனைக்கு ஒரு கோலம் போட்டாங்க. அந்த கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஹஸ்பண்ட் இருக்கவங்க தான் அதெல்லாம் போடணும். இல்லாதவங்க போடக்கூடாது. சும்மா தான் நாங்களும் உட்காந்துருந்தோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் 4-5 பேர் இப்படி இருக்கோம். அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். அவங்க எத்தனை குழம்பு போடுவாங்க? 2? ஆமாம். அப்புறம் நைட்டுக்கு டின்னர் மேமே? நைட்டுக்கு டின்னர் இது நவதானியம் மாதிரி, அதில் வெள்ளை பணியாரம் மாதிரி சுட்டுருந்தாங்க. நவதானியத்தில் நவதானியமா இல்லை குருவி அரிசி ஒன்று சொன்னாங்க. இப்போ சிவப்பு கலர்ல இருந்துச்சு. அதில் பணியாரம் வெள்ளை பணியாரம் மாதிரி சுட்டுருந்தாங்க. சீயம் வச்சிருந்தாங்க, இடியப்பம் வச்சிருந்தாங்க, இட்லி வச்சிருந்தாங்க. அப்புறம் இடியப்பட்லி தயிர் சாதம் வச்சிருந்தாங்க. அப்புறம் என்ன, தயிர் சாதம் இப்போ எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்களா? தயிர் சாதம் ஃபேஷன் ஆகிடுச்சு. அது தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாய் நல்லா இருந்துச்சு காம்பினேஷன். அதே மாதிரி மொதல் பிள்ளை 2வது பிள்ளை கல்யாணத்தில் இந்த இது நிலக்கடலையா கடலை உருண்டை? கடலை உருண்டை. இப்போ அது கடைசி பிள்ளை கல்யாணத்துக்கா? மொதல் பிள்ளை கல்யாணத்துக்குலாம் இதை வைக்கிறது இல்லையா? நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
பொண்ணு ஆடிட்டு சிங்கப்பூர்ல ஆடிட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே எப்படி மாட்டிட்டா புரிஞ்சு? அங்கேதான் அவங்க அப்பா வெளிநாட்டுல தான் ஆடிட்டரா இருக்காரு. அவரும் அவர் துபாயில இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளை சிங்கப்பூர் ஒண்ணு, மலேசியா ஒண்ணு, இன்னொரு நாட்டுல ஏதோ ஒண்ணு, மூணாவது பிள்ளை வேற ஏதோ நாட்டுல. அப்ப 3 பிள்ளையுமே வேலை பார்க்குது. வேலை பார்க்குதுங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல பொண்ணு கண்மணி, கண்மணிலாம் சொன்ன நான்லாம் வேலைக்கு கிளம்ப மாட்டேன். ஒரு சில பிள்ளைய வேலைக்கு போக மாட்டேங்குது. ஒரு சில பிள்ளைய அப்பா அம்மா சொன்னா வேலைக்கு போகுது. அதனால அவங்க பேஸ்மெண்ட் அப்படியே இருக்கு வேலைக்கு போறனால. இல்லைன்னா பேஸ்மெண்ட் குறைஞ்சு போயிடும்னா. ஆமா, ஒரு பொண்ணுக்கே கிட்டத்தட்ட நிறைய நகை போடுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா. இன்னைக்கு அதுகளுக்கும் பேஸ்மெண்ட்டும் வாழ்க்கை தரம் உயருது இல்ல, எல்லாரும் உழைக்கிறனால. ஆனா ஒரு சில பிள்ளைய போக மாட்டேங்குது லம்மி. ஆமா, ஒரு சில பிள்ளைய போக மாட்டேங்குது. ஆனா தேவையில்லை, எனக்கு பணம் மட்டுமா வாழ்க்கை, பண தேவைக்கு போதும். ஃபர்ஸ்ட் மனசு விருப்பம் தான். ஆமா. ஆனா அது ஜாலியா பாக்குங்க ஒருக்கு, அதனாலதான் பாக்குது. எதுவும் சிரமப்படுத்திக்கிட்டு பார்த்தா பார்க்க முடியாது. அந்த ஐடியா கத்து வச்சிருக்குது. அவங்க அப்பா அக்கௌண்டன்சி தானே. அதனால இப்படிங்கிறதுக்குள்ளே பாத்துருங்க. இப்போ அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லேயே வந்துடும், ஈஸியாக வந்துடும் அக்கௌண்ட்ஸ். இப்போ மாமாவுக்குலாம் இப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும் அக்கௌண்ட்ஸ். எப்படி கணக்கை மாற்றி போட்டினாலும் அவங்க கரெக்டாக கொண்டாந்துருவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் இங்கே ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, இதில் இன்கம் கூட வருமா இல்லை துபாயில் சம்பாதிக்கிறது கூட வருமா? துபாயில் தான் கூட வரும் பொருக்கு. அவர் அதுக்காக தானே பேங்க் வேலையே வேண்டான்ட்டு அவர் ஸ்டேட் பேங்க்ல இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணுக்கு அப்பா ஸ்டேட் பேங்க் வேலையே வேண்டாம்ட்டு துபாயில் ஆடிட்டு. ஸ்டேட் பேங்க்ல எவ்வளவு? ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போறா. 50 ரூபாய் இப்ப 2 லட்சம் வாங்குவார். இப்ப இருந்தா அதை விட கூட இன்கமா தான் இருக்கும் ஆடிட்டுல. பின்ன என்ன, அப்புறம் 3 பிள்ளைகளை வர கரையேற்றணும். ஆமா, அதுகளுக்கு கொடுக்கணும். படிக்க வைக்கிறதுலாம் இவர்கிட்ட காசா தான் இருந்திருக்கும். படிச்சு அப்ப குடும்பம் நடத்துனது இவங்க வீட்டு காசா தான் இருக்கு. அவங்களாம் அடிமட்டத்தை எடுக்கவே மாட்டாங்க. அடிமட்டம் அப்படியே இருக்கும். அவங்களாம் பரம்பரை பணக்காரர். ஆனா பரம்பரை பணக்காரன்னு சொல்றீங்க, வீடு மண்டபத்துல பண்றாங்க. அதே தெரியல, அதுல என்ன கூப்பிட்டுன்னே தெரியல நமக்கு. அப்ப எல்லாருக்குள்ளயும் கூப்பிட்டுருக்கு. ஆமா. ஆனா பரம்பரை பணக்காரர் இவங்கெல்லாம் ஒரு நாள் கூட இறங்குனது சரித்திரம் இல்ல. பருத்தி கொட்டை. ஆனா அவங்களுக்கு பையன் இல்ல. ஆமா, 3 பொண்ணுதான். அந்த ஆட்சி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இந்த பொண்ணுக்கு அத்தா. அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் எல்லாம் தூத்து போயிடும். இப்ப குண்டாயிடுச்சு. அப்ப அப்படி அழகா இருக்கும். பஸ்ல ஒரு வாட்டி நான் பாத்திருக்கேன் இந்த பிள்ளைய. எனக்கு என்ன 27-28 வயசுல அதுக்கு 16 வயசா இருக்கும். அப்ப பாத்திருக்கேன், அது அவ்வளவு அழகா இருக்கும் 10th படிச்சுட்டு. அங்கே ராயவரம் தானே அவங்களும்? ஆமா, பொண்ணை விட ராயவரம், மாப்பிள்ள அவங்க பொண்ணுக்கு ஆயா விட ராயவரம். பொண்ணுக்கு ஆயா விட ராயவரம். ஆயா வீட்டுக்கு வந்துட்டு போவோம். யாரு ஏகப்பனுக்கு ஆட்சி மகதான் இந்த பிள்ளை. ஏகப்பன் இருக்காப்புல இல்ல, ஏகப்பனுக்கு ஆட்சி மகதான். அவரு பங்காளி வீடு. யாரு? அவங்க அந்த இந்த இப்ப கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு அப்பா ஏகப்பனுக்கு அவர் பங்காளி வீடா? 2 ரிலேட்டிவ். ஆச்சி ஆம்பளை. ஆமா, ஆச்சி வீடுனா ஆச்சி மகளுக்கு மாப்பிள்ளை. ஆச்சி மகளுக்கு மாப்பிள்ளை. அவங்க எல்லாம் அழகுல பெரிய இது மாதிரி இருப்பாங்க. பருத்தி குட்டை ஆம்பளை கூட குண்டு குண்டா சோப்பா மத்த ஜாதிக்காரங்க மாதிரி இருப்பாங்க. இந்த இவங்க இருப்பா இல்ல, அது யாரு கவுண்டரா? இந்த இவங்க இருப்பா இல்ல, அது யாரு? சேட்டுக மாதிரி இருக்காங்க. கலர் அப்படி இருக்காங்க. நம்ம ஆனா செட்டிய வீடுன்னு சொல்றது ஒரு திருத்தம். இப்போ மூக்குன்னா ஒரு திருத்தம், ஒரு முகம்னா ஒரு திருத்தம், கண்ணு காது மூக்கு இது எல்லாமே திருத்தமா இருக்கிறது செட்டியார். இதுல ரவியோட மாப்பிள்ள அது அந்த பொண்ணு வேற ஒருத்தர் தானே கல்யாணம் பண்ணிக்கிச்சு. திருத்தமா சவப்பா. ஆனா மத்த ஜாதின்னு கரெக்டா தெரியும். செட்டியார் என்னைக்குமே திருத்தம். நான் இன்னைக்கு போனாலும் போவேன் ஃப்ரெண்ட்ஸ், போகலைனாலும் இல்லை. குளிச்சு முழுகி கிளம்ப முடிஞ்சா கிளம்பி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுட்டு காலை டிஃபனை சாப்பிட்டு மத்தியானம் சோத்து சாப்பிட்டு வர வேண்டியது. இன்னைக்கு தான் கல்யாணக்காரோடா? ஆமா, நேற்றுக்கு இது முதல் நாள் கூட. முதல் நாள் நைட்டு. ஆமா, முதல் நாள் நைட்டு.
ம் வீட்டுக்குள்ளே கிடக்கிறமே போயிட்டு அது ஒரு ஒன்றும் பார்த்தேன். வரையில மட்டும்தான் நடக்கணும். போகையில போயிடுவேன். போகையில பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க வீட்டு பக்கம் தானேப்பா. அங்கிட்டு நடக்கணும் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம். 10 நிமிஷம் நடக்கணும். நடந்து மண்டபம் தானே. ஆமாம். அதே நம்ம இதில் பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க. அங்கேதான் தாலி கட்டுவாங்க. பொம்பளை பிள்ளைய வீட்டுதான் முக்கியமானது. அவங்க வீட்டுலதான் 2 நேரம் விருந்து. காலை விருந்து அவங்க வீட்டுலதான், மதிய விருந்து அப்படிதான். மத்தியானம் தாலி கட்டின உடனே அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்க நாங்க எங்க வீட்டுக்கு போறோம்னு போயிடுவாங்க. மாப்பிள்ளை வீடு பொண்ணை கூட்டிக்கிட்டே போயிடுவாங்க. அப்ப நம்ம பொண்ணை கூட்டி விட நம்ம எல்லாரும் போகணும். ஓ அங்கே. ஆமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து நைட்டு சாயந்தரம் டிஃபன் இருக்காது. எங்கேயாவது காப்பியை மட்டும் குடிச்சுக்க வேண்டியதான் இன்னைக்கு. நைட்டுக்கு டிஃபன் அங்கே சூப்பரா இருக்கும். தேனி விட்டில. ஓ அவங்க அங்கே பொண்ணை எங்க இருந்து வச்சு கூட்டிக்குவாங்க தெரியல. அவங்க ஏதாவது அங்கே கோயில்களே ஏற்பாடு உண்டு. இப்போ பிள்ளையார் கோயில். அதே மாதிரி மாப்பிள்ளை அழைக்கிறது இங்கே காலையில் ஒரு கோயிலில் வச்சு அழைச்சிக்குவாங்க. கல்யாணம்னா வேலை சரியா இருக்கு. கல்யாணம் பண்ணுறது குழுகுறதுனா. நேற்றுக்கு தான் பார்த்தேன், இந்த பக்கத்தில் உட்காந்துருந்தேன் இந்த எழுதுற இடத்துல மொய்ப்ப நாயுடு இதெல்லாம் எழுதியிருந்தாளா. அப்போ நான் பழசெல்லாம் வச்சுருந்தா, பழசை பார்த்து எழுதுறதுக்கு. சோலையப்பன் கணக்கு சொன்னார், யாரோ ஒரு பெரியவங்களை சேர்த்தா 51, பெரியவங்களை சேர்க்கலன்னா 50 புள்ளி அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் அந்த மொய்ப்ப நாயுடு பார்க்கையில் தான் தோணுச்சு, நம்ம போய் சிவன் கோயிலுக்கு முத்துமினாக்கா போய் வாங்கினோம்ல, சிவன் கோயிலில் போய் வாங்கணும். அந்த கல்யாணம் பண்ணையில் தான் ஒன்று கற்றுக்கிட்டான். அப்பா மொய்ப்ப நாயுடு அங்கே இது கடைசியாக கேட்பா, என்னடி கிழிச்சிய நீங்கள் கல்யாணத்துக்காக அப்படின்பா. அவள் வீட்டில் இருந்தனால அவளுக்கு ஒன்றும் தெரியல. அதுவும் நமக்கு சிவன் கோயில் கிடைக்குமா வேற எங்கேயும் போய் வாங்கினாங்க. டவுட்டா நமக்கு சிவன் கோயிலில் தான் கிடைச்சிச்சா? இல்லை தான் கிடைச்சிச்சு. நம்ம சிவன் கோயிலில் நகர சிவன் கோயிலில் தான் வாங்கணும்னா அது இங்கே தான் வச்சுருப்பா. அப்புறம் தான் சரி என்ன அப்புறம் நேற்று இதெல்லாம் எழுதும் போது பார்த்தேன். மொய்ப்ப நாயுடு கைப்பொட்டி, நம்மளுக்கு கைப்பொட்டி தெரியும். அந்த அருமை அந்த அருமை தெரியும். கைப்பொட்டி மம்மி நம்மளுக்கு கல்யாணத்துக்கு கைப்பொட்டி கிடைக்கலையா? கைப்பொட்டி கிடைக்கல அவருக்கு. கைப்பொட்டிலாம் இதெல்லாம் பூர்வீகத்திலே வச்சுருந்துருப்பா. நம்மள்ட்ட ஒரு கைப்பொட்டி கூட இல்லையா ராயவரத்துலலாம்? ராயவரத்தில் இல்லை, இங்கே இருந்துச்சு. இங்கே யாரோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கைப்பொட்டி நம்மளாவது வாங்கி வச்சுருந்தோங்க, நம்மளுக்கு தெரியாது தானே. ஆமாம். இல்லைன்னா மெய்யர் தனியாக வைக்கலாம் காசு. அதை இல்லை மம்மி, அதான் வச்சு எழுதுறதுக்கு தோதா இருக்கு, நல்லா இருக்கு அவங்களுக்கு. நம்மளாம் அவங்க கல்யாணத்தில் கேட்குறவங்களுக்கு பங்காளி வீடு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு இருக்காது. அதெல்லாம் பழைய காலத்துல சாங்கியமா இருக்கு. இல்லை மம்மி, இப்போ மெய்யர்கிட்ட சொன்னோம்னா வாங்கலாம்ல. இதெல்லாம் கல்யாணம் பண்ணுறது வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கத்தானே செய்யும். ஆமாம். அப்போ அப்படிங்கையில கைப்பொட்டி ஒன்றும் வாங்கி வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதுவா இருக்கு, இது வேற வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனால் மெய்யர்கிட்ட கேட்டால் கிடைக்கும் தானே? கிடைக்கும். அவன் யானை விலை சொல்லுவேன். அவன் யானை விலை சொல்லுவேன். கைப்பொட்டியெல்லாம் ஆனால் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஆனா இவங்க முன்னோர்களுக்கு அந்த பொறுப்பு கூட இருக்காத மம்மி. கைப்பொட்டி கூட பத்திரமா வச்சுக்கணும், எல்லாரும் எழுதுவாங்க உள்வாங்க, என்னதான் அப்புறம் பொழைக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான். அது கூட வித்து தின்னாடுறாங்க. உங்க அப்பச்சி ஏன் அப்படிதான் கைப்பொட்டில இருந்துச்சு? கன்ஃபார்மா இருந்துச்சு. எங்க அத்தா வீட்டுல இருந்து ராயவரத்துலதான் எதுவும் இல்லை, அங்கே இருந்துச்சு. கைப்பொட்டி வேணும், அதில் தோதா எல்லாம் வச்சுக்கலாம். மொய்ப்ப நாயுடு எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். லாக்கம் பண்ணிக்கலாமான்னு தெரியல. லாக்கம் பண்ணிக்கலாமான்னு தெரியல. அதில் சில்லறை போட்டு இடம் இருக்கு எல்லாம். கைப்பொட்டி அப்புறம் அந்த பந்தல் மாதிரி வச்சு கட்டினாங்க. பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்து தாலி கட்டுறது அது பந்தல்ல தான். அப்புறம் அந்த பந்தலில் தான் இவங்க வந்து கோலம் போடுறாங்க லேடிஸ் மம்மி. அதில் தான் மாங்கொம்பு இதெல்லாம் வச்சு கட்டி அதில் தான் பொண்ணு மாப்பிள்ளை உட்கார மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. ஆனால் கிராண்டாக இருந்துச்சு நேற்று அலங்காரம். பூவெல்லாம் அரசியல்வாதி பேசுறதுக்கு வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காரு. ஆனால் இவங்க வசதிக்கெல்லாம் இன்னுமே நல்லா பண்ணலாம்.
அது 3 பொண்ணு நல்லா கொஞ்சம் பகுத்து தான் பண்றாரு. ஆமா 3 பொண்ணுக்கு செய்யணும்ல, ஒரு பொண்ணுக்கு செஞ்சுட்டு அடுத்த பொண்ணு முட்டையா போட முடியாது. ஒரு பொண்ணுக்கு நல்லா ரிச்சா பண்ணிட்டு அடுத்த பொண்ணுக்கு இத்தனுண்டா பண்ண முடியாதுல்ல. மூத்த பொண்ணு கல்யாணத்தும் போது ரொம்ப குண்டாதான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எதவா இருக்கு. அதுவும் பிந்து கோச்சு மாதிரி தான் இருந்துச்சு கல்யாணத்தும் போது. இப்ப மாப்பிள்ளை ஏதோ, ஆனா அவருக்கு சந்தோஷமாவே இல்ல. மாப்பிள்ளைய பார்த்தா என்னமோ மாதிரி இருக்காரு. யாரு? பொண்ணுக்கு அப்பா இல்ல, மூத்த பொண்ணோட ஹஸ்பண்ட். மூத்த பொண்ணோட ஹஸ்பண்டா? வேஷ்டி கட்டிக்கிட்டாங்க நின்னாரு. ஆமா, ஹாப்பினஸ் இருக்காதா இருக்கா? என்னமோ தெரியல, ஹாப்பியாவே இல்ல அவரு. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் இல்ல அவரு. என்னமோ வருத்தமா இருக்க மாதிரி இருந்தார். அவருக்கு என்ன மன வருத்தமா? ஆமா, மனசேம மீன்காரனா? ஆமா. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஹாப்பியா வச்சுக்கடா மனசை அப்படின்னோம்னா ஹாப்பியா இருக்கும். அதுவே ஐயோ இங்க வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சோம்னா மூஞ்சி ஒரு மாதிரி சுண்டகுளம் மாதிரி. நம்மள எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க மாப்பிள்ளை. பொண்ணு பெற்றவங்க இல்லைன்னா மூஞ்சி தொங்க போட்டுருவாங்க. அப்ப அவங்க அடுத்துக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்படி இருக்காங்க. கல்யாணம் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் கொடுக்கல. அவங்கள்ட்ட தான் நிறைய இருக்கு, என்னதான் இருந்தாலும் பத்தாது. 3 பிள்ளை. 3 பிள்ளை இல்ல. அது என்ன 2 இருந்தா போதும்னு நினைச்சிருக்காம 3 பெற்றிருக்காங்க. அது ஆம்பளை பிள்ளைய பிறக்கணும்னு நினைச்சிருக்காங்க. 3வது அது ஆம்பளை பிள்ளைய பிறக்கல. நிறைய பேர் 3வது ஆம்பளை பிள்ளைய பிறக்கணும்னு 3வது கர்ப்பத்தை தரிக்கிறாரு. அதுவாவது நமக்கு ஆம்பளை பிள்ளையா பிறக்காது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு எழுதின புள்ள வேற ஊட்டணும். வேற இந்த 3 பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டு விளக்கறியணும்னா புள்ள கூட்டணும். ஆனா பிள்ளைல இந்த காலத்துல யாரும் கூட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன். கூட்டுறது இல்ல. இந்த காலத்துல யாரும் கூட்டுறா தெரியல. கூட்டுறது இல்ல. இந்த காலத்துல யாரும் கூட்டுறது இல்ல. பண்ண விட கூட்டலையே. ஆமா, மக வந்துருந்துச்சு. 2 பிள்ளைங்க வந்துருந்துச்சு. தெரியல, நான் பாக்கல. பண்ண விட கூட்டல இல்ல மம்மி. ஆமா. இப்பெல்லாம் யாரும் புள்ள கூட்டுறதெல்லாம் யாருன்னு விரும்புறது. மகளே வயசாகி குண்டா இருக்குது. நல்லாதான் இருக்குது. 2 நல்லாதான் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலை இல்லை. புருஷனோட தான் இருக்கு. எப்படி சேர்த்து வச்சுட்டாரு. பணம் காசு இருக்கவன்னா அந்த பிரச்சனையும் தெரியாது, அந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதும் தெரியாது. இதுவே பணகாசு இல்லைன்னு வச்சுங்க, நீங்க இப்படி பண்ணிக்கலாமே, நீங்க அப்படி பண்ணிக்கலாம். அந்த பிள்ளைய அம்மான்னு வச்சுக்க. முண்டாட்டி பார்த்தேன், அப்பதான் கேட்டேன். இதே மகள். ஆனா அது எல்லாம் ஏதாவது ரொம்ப ரேருக்கு தான் வருது இல்ல. முக்கால்வாசி படப்புக்கெல்லாம் வரல. படப்புக்கு வந்துச்சுல. ஆனா சந்திரன் மக்கா வந்துச்சு. இது வரல. ஒரு வராது. இது க்ளோஸ் ரிலேட்டிவா? ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அதனாலதான் வருது. பருத்திக்கோட்டை வீட்டில் பெரிய ஆளுங்க யாரும் இல்லையா மம்மி? வயசான ஆளுங்க. சீதாச்சி இருந்துச்சு, அந்த அச்சி தான் செத்து போச்சு. வேற யாரும் இல்லையா? வேற யாரும் இல்லை. இப்போ எல்லாரும் ஒரே ஏஜ்ல இருக்கவங்க தான் இருக்காங்க. வயசான ரொம்ப தொலைன்னு கிளவுகன்னு யாரும் இல்லை. பெரியவங்கன்னே யாருமே இல்லை. இன்னொரு அச்சி ஒண்ணு பேத்தியோ என்னமோ தூக்கி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பருத்திக்கோட்டை வீடு தானே? பருத்திக்கோட்டை வீடு. அப்போ அந்த அச்சிக்கிட்ட கேட்டு எல்லாம் பண்ணலாம்ல. இவங்க ஏன் அப்படி பண்ணலையா? அந்த அச்சி சின்ன வயசுல பேரும் இடிக்கிடுச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி. இல்ல நான் கேட்கறது வயசான ஆளுங்கன்னே யாருமே இல்லையா அந்த காலத்துல? அந்த ஐயா ஆயா அவங்கெல்லாம் இல்ல, எல்லாருமே விட்டாங்களா? இப்ப சேதனை விட்டுதான் வயசானவங்க. அந்த ஆட்சியும் சேதனும். வேற எல்லாம் ஒரே ஏஜ் தான். வயசானவங்க இருந்தா ஒரு தைரியம் தானே மம்மி? வயசானவங்க இருந்தா அடுத்தவங்க பேசுறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இல்லைனாக்கா ஈஸியா பேசிட்டு. ஆமா, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணப்படாது, அப்படி பண்ணப்படாது அப்படின்னு. இவர் ஏகப்பனே இந்த இவங்களுக்கு சேகர் அண்ணன் இவர் இருக்காருல்ல, யாரு? சண்முகம் அண்ணனுக்கு. சண்முக அண்ணன் கல்யாணத்துக்கு இந்த மாப்பிள்ளை குட்டையில வாங்கப்பா டைம் ஆச்சுப்பா, என்னப்பா யாருமே எதுவும் சொல்லாம இருக்கியா அப்படி இப்படின்னு. அதாவது ஆளுக்கு இருக்க விடாத இந்த வீட்டுல எல்லாம் வாய முடியல. சண்முகம் அண்ணன் வரல, சண்முக மகனும் வரல. அவங்க எல்லாம் ஒரு தோது. ஆனா அவங்க எல்லாம் வர்றது ஆமாமா இருந்தாலும் அக்கா தங்கச்சிட்டு தான் சாப்பிடுறேன். ஆமா, அவன் எல்லாத்துக்கும் வந்துருவேன். பொண்டாட்டிக்காரி சும்மா அவன்கிட்ட இருந்ததை வாங்கிட்டு அவனை விட்டுட்டா. அவன்கிட்ட அதிகாரத்துக்கு மட்டும் அவன் ஆனா அவ்வளவு பண்ணிக்கிறான்டா பொண்டாட்டிக்கு. போன் பண்ணி கேக்குற, ஆட்டோ வர சொல்லிட்டியா
அப்படிதான் கேட்கிற, மரியாதையை கூட கேட்கல. அவதான் அவனை மதிக்கிறதே இல்லையே. அவ மற்ற ஆம்பளையில தான் நல்ல ஆம்பளை யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணுவாங்க. அவெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி ஜென்ஸுக்கு இது மாதிரி. அவெல்லாம் அந்த மாதிரி தான் இந்த கரெக்டாக நல்லா சம்பாரிச்சு நல்ல வசதியாக இருக்காங்க. அவங்கள வாங்கன்னு கேட்டு அப்படியா இப்படின்னு இந்த மாதிரி கேரக்டர். அப்படி இருக்கவங்கள்ட்ட இவன் எல்லாம் ஓட்ட முடியுமா? இவன் எத்தனை வருஷமா வேலை இல்லாமல் இருக்கேன், இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், அதுவும் பண்ணாமல் இருக்கேன். சும்மா அரிமளமும் ராயவரமும் அவனும் சரி அவங்க அண்ணனும் சரி போயிட்டு வந்துட்டு அண்ணன் சம்பாதிக்கிறேன் ஏதோ. அப்படியா? பலகாரமெல்லாம் போட்டு வித்து சம்பாதிக்கிறேன். இவன் அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. ஆனா வந்து 15 வருஷம் இருக்கும் போல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா பணத்தை பொண்டாடிட்ட கொடுத்து பணத்தை வீடை கட்டி நீ இருடி சௌரியமான விட்டுட்டு இவன் வந்து அக்கா தங்கச்சிட்ட நம்ம எல்லாம் இருந்தான்னு சொல்லுவேன். ஏண்டா வீடை கட்டி அவள்கிட்ட விட்டுட்டு என்கிட்ட வந்து சாப்பிடுற அப்படின்னு கேட்பாளுங்க. இப்ப நம்ம அத்தையில. ஆமா இவளுக்கு அதெல்லாம் கேட்கல. மேற்கொண்டு அன்னைக்கு பயப்படுதுங்க. அன்னைக்கு வந்துருவாங்க, உட்காருவாங்க அந்த இடம் அன்னைக்கு வேணுங்க அப்படிங்குதுங்க நாத்தனாக்க. ஓ, நாத்தனாக்கெல்லாம் நேற்று குடிச்சுக்கல? நேற்று கூடல, அன்னைக்கு படப்பு வீட்லையா? இது உங்களுக்கு பங்காளி வீடு இன்னைக்கு கல்யாணம்? பங்காளி வீடு. அவள்லாம் அப்படி கன் மாதிரி வச்சிருக்கா நாத்தனாக்க. அப்படி திட்டி கொண்டு விடுவா. ஆமா, அவ பாடாவது. அவளை மாதிரி உச்சிட்டு வேற யாருமே இருக்க முடியாது. இறக்க குணமே இல்லாதவ. ஆனா அவளை பங்காளி வீடெல்லாம் பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. அவளையும் பெரிய ஆள் நினைக்கிறாங்க. ஏன்னா அவ எல்லாத்துக்குள்ளயும் நுழைஞ்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆள் இருங்கிறா. அதனால நம்மளாம் அப்படி எல்லாம் வள்ளிக்கு போக மாட்டோம். அவ அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு அவ கல்யாணத்துக்கு கிராண்டா நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆமா, இது நேத்தி கோலம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க இந்த உடம்பு வச்சுக்கிட்டு. ஆமா, என் உடம்பு எத்த தண்டி இருக்கு, எவ்வளவு பெருசு இருக்கு. ஆனா வந்து கோலம் அவ தள்ளுனா அவ கையால ஒரு தள்ளுனா நம்ம விழுந்துருவோம். பயந்து வருது. அத்த தண்டி இருக்கா. வரையில என் கைய அவ கைய என்னை தள்ளி விட்டா. பட்டுருச்சு, எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. அத்தா ஒரு தூணே படுற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு குண்டா இருக்கக்கூடாது. ஆமா, அதுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுல உட்காந்தே இருப்பாள். இங்க வந்ததான் குமிஞ்சு நிமிந்து ஒன்னும் பண்ணல. இப்போ இங்க இருக்க வரைக்கும் இவ்வளவு ஆட முடிஞ்ச அளவுக்கு ஆடிட்டா. இந்த இந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்கவங்க அம்மா மாதிரிதான் என்ன ஆடிட்டா. அவளாவது வீட்டுல வெளியே வரல, வண்டி ஓட்டல, மத்ததெல்லாம் எதுவும் பண்ணலையே, அந்த சௌரியம் அனுபவிச்சுக்கல. இவ தெருவுல வந்து தெரியறது தெரிஞ்சுக்கிறா. மகன்கிட்ட போய் செட்டில் ஆகலையும் செட்டில் ஆயிட்டா. கோயம்புத்தூர்ல இருக்க நம்ம சாஃப்ட்வேர் பிசினஸ் வச்சு அவன் எப்படியாவது நம்மளா கூப்பிட்டாது சரியா வரும்னா அவனா இவன் ஒன்னும் பண்ணி கொடுக்கல. இப்ப பயங்கரமான ஆளு. இப்ப புருஷனையும் பார்க்கல, பிள்ளையும் பார்க்கல. இப்ப மையன் நல்லா இருக்கேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போய் அவனோட போய் செட்டில் ஆயிட்டான். மத்த பிள்ளைலாம் என்ன சொல்லுங்க, அன்னைக்கெல்லாம் நீ தவிக்க வச்சுட்ட, இன்னைக்கு வந்துருக்க அப்படின்னு சொல்லுங்களா சொல்லாதுங்களா? ஆமாமா, அது நான் பெத்த பிள்ளை இருக்கே, என்னை கொன்னைய விட்டுருக்கு. நம்ம அப்படி இல்ல பண்ணோம்னா நல்லவே இல்லை இருக்கேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. உருளைக்கிழங்கு கூட மசாலா போடுறது கம்மி. ஆமாம், மசாலா போட்டால் தான் தொட்டு வைக்கலாம் கைஸ். இன்னைக்கு வலிக்கு நம்ம எழுந்திரிச்சதே லேட்டு. ஆமாம், அவளுக்கெல்லாம் எப்படி பிள்ளைய அக்செப்ட் பண்ணிக்குது என்ன தெரியல. எனக்கு அதே ஆச்சரியமா இருக்கு. இங்க வண்டி எடுத்துக்கிட்டு அப்ப சுத்துவா வயசு காலத்துல, ஒருத்தையும் விட மாட்டா புதுக்கோட்டையில. அப்படியா? சரி, செட்டி விட்டு இப்படி தெரியலான்னு சொல்ல மாட்டாள அவ? அது தெரிஞ்சா தெரியுதா? நான் வேற வழியா தெரியுறேன் அப்படின்பா. ஆனா ஒருத்த கூட சொல்ல மாட்டாள மம்மி. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவளுக்கு சொந்த பந்த வழியா இருக்கனால யாரும் சொல்ற அளவுக்கு வச்சுக்கல. நமக்குன்னா நம்ம வீட்டுல உள்ள வழியும் சொல்லுவாங்க. இப்ப சொந்த பந்தம் வழியா இருந்தாலும் சொந்த பந்தம் சொல்லுவாங்க. சொந்த பந்தம் வழியா இருந்தா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வெளியே வராது. அப்படியா? ஆமா, இப்ப நீ என்ன அனுசரிச்சு போகணும்னு நினைச்சினா அது என்ன தப்பு பண்ணாலும் வெளியே வராது. ஆமா, அப்ப சொந்த பந்தம் தான் பெருசு. சொந்த பந்தம் தான் சரியா இருக்கும். எங்க அப்பயும் பண்ண பேர்னால எனக்கு நான் ஒண்ணுமே பண்ணாட்டி கூட எனக்கு கெட்ட பேர் வாங்குறதுக்கு சொந்த பந்தம் இருக்க நல்லா இல்லைனாவே போதும். கெட்ட பேர் ஈஸியா ஒருத்தவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து குறை சொல்ல ஆரம்பிச்சிடா. அதுவும் பெத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தவங்க சொல்றதுக்கு ரொம்ப நேரம்.
உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. இது எத்தனை பேருக்கு மம்மி? 2 பேருக்கா ஒரு ஆளுக்கா? உனக்கு மட்டுங்க. உங்களுக்கு வேறு சமைச்சுப்பீங்களா? எனக்கு நான் போகிறனாலும் போவேன், எந்திரிச்சிட்டேன். போனாலும் போகல. என்ன திடீர்னு பிளான் பண்ணிட்டீங்க? ஆமாம், கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்ல. என்னால நான் நினைச்சா நாளைக்கு போக முடியுமா? முடியாது. இன்னைக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை 4 பேரோட இருக்கிறது ஒரு இதுதானே, அதை பயன்படுத்திக்குவோம். இங்கே மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே தக்காளி சாதம், இது லெமன் சாதம் போடணும். சாதம் போடணும். சாதம் வந்துடுச்சா? இல்லை, வேகலை. வேகணும். உருளைக்கிழங்கு மசாலா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உருளைக்கிழங்கு ஆஃப் கட் பண்ணிட்டு போட்டுருக்கீங்களா? நல்லா இருக்கு சாப்பிட. டேஸ்டாக இருக்குமா? இங்கே டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி, சமைச்சிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அவனுக்கு மட்டும்தான். லெமன் சாதம் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு டிஃபனில் கட்டிட்டேன். இது லெமன் சாதம். லெமன் சாதம் கிண்டிட்டு இருக்காங்க. கிண்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் சாதம் கேரியரில் எடுத்து வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. நான் கல்யாணக்கார வீட்டுக்கு போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.